பூரி ஜெகநாதர் கோவிலில் உள்ள பொக்கிஷ அறையை 46 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அரசு திறந்துள்ளதன் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. சார்தாம் என போற்றப்படும் புனித யாத்திரையில் முக்கிய ஆலயம்தான் பூரி ஜெகநாதர் ஆலயம். உலக புகழ்பெற்ற இக்கோவில் பூலோகத்தின் வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒடிசாவில் கடலோர மாவட்டமான பூரியில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு மன்னர்கள் பலர் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கியதாக வரலாறு உள்ளது. இது தவிர பக்தர்கள் சார்பிலும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு பொக்கிஷங்கள் வழங்கப்பட்டன. இந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் ரத்தன பண்டார் எனும் அறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த அறையில் ஒடிசா மன்னர் அனங்க பீமாதேவ் ஜெகநாதருக்காக அளித்த சுமார் 2.5 லட்சம் மத்தாஸ் எனப்படும் தங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் இந்த ரத்ன பண்டார் அறையில் பிடார் பண்டார் என்ற உள் அறையும் பகாரா கண்டார் என்ற வெளியறையும் உள்ளது. இதில் வெளிப்புற அறையில் 1.4 கிலோகிராம் எடையுள்ள 3 தங்க நெக்லஸ்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் உட்புற அறையில் 1.7 கிராம் எடை கொண்ட 74 தங்க ஆபரணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அறை கடைசியாக 1978ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அப்போதுதான் உள்ளிருக்கும் நகைகள் பொக்கிஷங்கள் குறித்து கணக்கிடப்பட்டது. அதன்படி 149 கிலோ தங்க நகைகளும் 258 கிலோ வெள்ளி பொருட்களும் இருக்கும் என கருதப்படுகிறது. அதன் பின்பு 2018ஆம் ஆண்டு இந்த அறையை திறக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சாவி கிடைக்கவில்லை என்பதால் அந்த அறை திறக்கப்படவே இல்லை. சட்டப்படி பூரி மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டின் கீழ் சாவி இருக்க வேண்டும். ஆனால் சாவி எங்கே போனதென்றே தெரியவில்லை என கூறப்பட்டது. இந்நிலையில்தான் இந்த விவகாரத்தை தேர்தல் வியூகமாக பயன்படுத்தியது பாஜக. குறிப்பாக பிரதமர் மோடி பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவூல சாவி தமிழகத்திற்கு சென்று விட்டதாக சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்தார். பாஜக ஆட்சி அமைத்தால் பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிஷ அறை திறக்கப்படும் எனவும் உறுதியளித்திருந்தது. சொன்னபடியே 46 ஆண்டுகள் கழித்து பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்பு அங்கிருந்த மொத்த பொருட்களை எண்ணி முடிக்க அதிகாரிகள் 70 நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டதாகவும், ஆனால் தற்போது பணியை விரைவுபடுத்த ஒடிசா அரசாங்கம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எதிர்கால குறிப்புக்காக ஆபரணங்களின் டிஜிட்டல் பட்டியலை உருவாக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாகவும், ஒவ்வொரு பணியையும் மேற்கொள்ள தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் ஒடிசா மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்தின் பார்வையும் பூரி ஜெகநாதர் கோவில் பக்கம் திரும்பி உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.